சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த உருளைக்கிழங்கு ரைஸை செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன். வானலியை காய வச்ச பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது நல்லா வெந்த பிறகு நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதை பரட்டி விட்டோன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்படி கிண்டிகிட்டே இருந்தாலே அது கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். வெந்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு சூடு ஆறின பிறகு இதை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சாப்பிட அடம்பி அடிக்கிற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸை எம்டியாகவே கொண்டு வருவாங்க. அடுத்த ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.